வணக்கம். இது அரசியல் நையாண்டி. அரசியல் தலைவர்கள் செய்த ஒரு சில நையாண்டிகள் மீமா மாறி அது உங்ககிட்ட வந்து வீடியோவா பிரசன்ட் பண்ண போறேன். ஆக்சுவலி இது எப்பயோ பேசலாம் டைலாக், ஆனா இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆயிட்டே இருக்கு. ஸோ அரசியல் தலைவர்கள் செய்த காமெடிகள் என்னவென்று அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ வெயிட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்துட்டேன் ராசா. இந்த லிஸ்ட்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வரப்போறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு. ஆக்சுவலி முதலமைச்சர் ஸ்டாலின் அவ்வப்போது பாத்தீங்கன்னா மக்களோட இன்டராக்ட் பண்றது, பஸ்ல போறது, ட்ரெயின்ல போறது, அப்பப்போ வந்து இந்த வீடியோ வெளியாகிறது எல்லாம் நமக்கு வந்து தெரியும். பட் ஒரு மீம் கிரியேட்டர் என்ன பண்ணாருன்னா, இவர் பொண்ணுங்களோட மட்டும் ஜாலியா இருக்காரு, பசங்களை பார்த்தா தான் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. ஃபர்ஸ்ட் அது என்னன்னு தெரியல, அப்புறம் போய் பார்த்தோன்னா அடடே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ நீங்களும் போய் பார்த்துட்டு வாங்க. ஃபிளாஷ்பேக். எங்க போறீங்க? ரெகுலரா பஸ்ல போறீங்களா? ரொம்ப பிடிக்கும் சார். அடுத்த லிஸ்ட்ல நம்ம பார்க்க போறது சீமான் ப்ரோ அவர்கள். ஆக்சுவலி சீமான் வந்து பயங்கர காமெடியா பேசுவாரு. அவர் இல்லாத அரசியல் நையாண்டியே கிடையாது, சரிங்களா? ஸோ அரசியல் நையாண்டில பொறுத்த வரைக்கும் சீமானோட டைலாக்ஸ் எல்லாமே வந்து அவர் பேசினது தான் வரும். பட் இதுல மீம் கிரியேட் ஆனது எதுன்னு பாத்தீங்கன்னா, விஜயை பத்தி பயங்கரமா தாக்கி பேசியிருப்பாரு. என் தம்பின்னு மாரோட மாற அடைச்சு நீதாண்டா அப்படிங்கிற மாதிரி தூக்கி விட்டு பேசினவரு. அவர் என்னைக்கு மாநாட்டுல பேசினாலும் அன்னையில இருந்து சீமான் வந்து விஜய் போட்டு பொழக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுல வந்து சொன்னது என்னன்னா, குட்டி கதை சொல்பவன் இல்ல, நான் உண்மை கதையை சொல்ல வந்தவன் அப்படிங்கிறது தான் வந்து ஆக்சுவல் ஆடியோ வந்து பதிவாகிருக்கு. ஆனா நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் எப்படி போட்டாங்க அப்படிங்கிறது தான் வந்து ஹைலைட். தம்பி, நான் குட்டி கதை சொல்லுவன் அல்ல தம்பி, கட்டுக்கதையை சொல்ல வந்தவன். கடைசியில பாத்தீங்கன்னா இந்த மீமை போட்ட உடனே இதுதான் உண்மையான ஆடியோ நினைச்சு பல பேருக்கு சென்ட் ஆகி, இது சீமான் பாருங்க அவரே ஒத்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல மீமை போட ஆரம்பிச்சாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அடுத்த நிமிஷம் நம்ம யார் பார்க்க போறோம்னா, தேமுதிகவோட ஒரு முக்கியமான எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம். இவர் வந்து நம்மளோட இல்லைனாலும் இன்னைக்கு இவரோட பேச்சு தான் வந்து இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங். ஸோ ஃபர்ஸ்ட் அது என்ன வீடியோன்னு போய் பார்த்துருவாங்க. தம்பி உதயநிதி ஸ்டாலின் போடா, தமிழ்நாடு முல்லா போ, நயன்தாராவை கூட்டிக்கிட்டு வைகோ. நான் பேசாமல் போனால் எனக்கு பிடித்து விடும் சைக்கோ. திண்டுக்கல் லியோனி என்று ஒருவன் இருக்கிறானே, கருணாநிதிக்கு பிறந்தவன். பொதுவா திமுகவோட கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தான் பல்வேறு காமெடி வந்து பண்ணிட்டு இருப்பாரு. பட் இவர் மிமிக்ரி எல்லாம் பண்றாரு ஆக்சுவலி. ஆனா இப்ப அவர் இல்லனாலும் அவரோட மிமிக்ரி இப்ப வரைக்கும் ட்ரெண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. முடியாதுங்கிறது முட்டலோட வார்த்தை, முடியுங்கிறது அறிவாளியோட வார்த்தை. என் தலைவன் பேசாத பேச்சா துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வாசம் மாறாது. என் தலைவன் பேசாத பேச்சா. அடுத்த லிஸ்ட்ல நம்ம யார் பார்க்க போறோம்னா, விஜயின் ரசிகர்கள். இல்ல புரியல என்ன விஜயின் ரசிகர்கள் விஜயை பத்தி தான் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ட்விஸ்ட். ஆக்சுவலி விஜயின் ரசிகர்கள் யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்? விஜய்க்காக காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனா அங்க போனாதான் தெரியுது ஒரு ட்விஸ்ட். அதை போய் பார்த்துட்டு வாங்க. உங்களை பார்த்துட்டே ஆகணும். 6 மணியா இருந்தாலும் நாங்க போக மாட்டோம். படம் உங்க வட முடியும், நான் உழ வைக்க மாட்டேன், சோறு வைக்க மாட்டேன், குழம்பு வைக்க மாட்டேன். ரசினி ரசினி யாருக்கு வெயிட் பண்றோம் தெரியாமலே இந்த பாட்டி வந்து ரஜினிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க காதுல போய் யாராவது அழுத்தி சொல்லுங்க, ரஜினி வரல விஜய் தான் அப்படிங்கிறது. பட் பாட்டி கொஞ்சம் ஏமாந்து போயிடுச்சு. அடுத்த லிஸ்ட்ல நமக்கு ஃபைனலா வரப்போறது சசிகலா அவர்கள் தான். சசிகலா எங்கேயும் காமெடி பண்ணதில்லையே, சசிகலா வச்சுதானே காமெடி பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். ஆக்சுவலி சசிகலா ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும் போது பக்கத்துல இருந்த பொண்ணோட ரியாக்ஷன் தான் வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங். அது வேற ஒரு ஸ்கூல் பொண்ணோட வச்ச ட்ரெண்டிங்கோட மீம்ஸ் போட்டு தள்ளி தாக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. அவர் பேசுனா அதை கேட்டுக்கிட்டு சும்மா வாயை பத்திட்டு உட்காந்துருக்கா. நான் சொன்ன இந்த 5 அரசியல் நையாண்டியோட தலைவர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அரசியல் நையாண்டி மீம்ஸ் எல்லாம் வேணும்னா மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதையும் தாண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.